2ஆம் தேதி கெஸ்ஸிங்கில சி போர்டில 8 வரும் அப்படின்னு எடுத்திருந்தோம். அத பாருங்க. இந்த 6 நம்பரும் இந்த பக்கம் இருக்கிற 6 இந்த ஸ்ட்ரைட்ல இருக்கிற 6 நம்பரையும் மேட்ச் பண்ணி சி போர்டு 8 எடுத்தோம். ஆனா சி போர்டு கரெக்ட்டா 8 வந்துச்சு. 048 அப்படின்ற மாரியே நாம இங்க பாருங்க 6க்கு 6 வந்தது. இந்த 5க்கு 5 இங்க ஒரு 5க்கு 5 அப்புறம் இந்த 4க்கு 4 இந்த 2க்கு இங்க 2 இங்க இந்த 3ன்ற நம்பருக்கு 8 வரும் அப்படின்னு எடுத்தோம். ஆனா என்ன பண்ணோம் 628 அப்படின்னு எடுத்தோம். ஆனா பாருங்க எப்படியெல்லாம் கெஸ்ஸிங் எடுத்தோம் அப்படின்னா, இந்த 870 இந்த 408ம் இந்த நம்பர்ல தான் வந்து ரிசல்ட் வரணும் அப்படின்னு எடுத்திருந்தோம். வீடியோ நல்லா பார்த்தவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். நான் வந்து 628 எடுத்தேன். ஆனா பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து நீங்க ஐடியா பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம இந்த 408ன்ற நம்பர்லேருந்து ரிசல்ட் வரதுக்கான இன்னொரு ரூட்டும் வந்து சொல்லியிருந்தேன். எப்படின்னா, இந்த 03 இங்க ஒரு 03 அதுலேருந்து இங்க வந்து ஒரு 08 இதுலேருந்து திரும்ப இங்க ஒரு 03 அப்படின்னு இத காமிச்சிருந்தேன். அதாவது 4 நாள் ரிசல்ட்டுமே இந்த மாரி வந்திருக்கு பாருங்க. இதிலிருந்து திரும்ப நாம இந்த 03க்கு இங்க 08 இந்த 43க்கு இங்க 89 இந்த 89லேருந்து 84 இதிலிருந்து பிசி அதாவது இந்த பிசி தான் இது 43 இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து இங்க பிசி 03 இங்க ஏசி 03 அந்த ஏசி 03 எடுத்து இங்க ஏபில 08 திரும்பவும் ஏபில 03 நல்லா புரியுதா பார்த்துங்க. அதே மாரி இங்க 43க்கு இங்க 89 இந்த 89க்கு 84 ஸோ இதனுடைய ரிசல்ட் வந்து திரும்ப இங்க தான் வரணும். ஸோ இங்க தான் வரணும். என்னன்னா ஒரு 39 அப்படின்னு. ஆனா பார்த்தீங்கன்னா, இது இந்த மாரி வந்து இந்த 89க்கு 84க்கு திரும்ப இந்த இடத்துல இந்த 84லேருந்து 2 நம்பரு ஏதாவது ஒரு நம்பர் ஆப்போசிட் அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 89க்கு 84 84க்கு 48 அதோட இந்த 408 இந்த 408லேருந்து நமக்கு ரிசல்ட்டு இந்த 870லேருந்து 2 நம்பரு கரெக்டாவே நமக்கு 048ன்ற நம்பரு கரெக்ட்டா வந்துச்சு. ஸோ இப்போ இதிலிருந்து அப்படியே கன்டின்யூ பண்ணலாம். அந்த கெஸ்ஸிங் எப்படி வேணா அதுலேருந்தே பார்த்துக்குவோம். இங்க பாருங்க அதுக்கு முன்னாடி போன மாதம் நமக்கு இந்த 0ன்ற நம்பரை வச்சு ஃபஸ்ட்டு நாள் வந்து 035 035 அதுக்கப்புறம் 0 ஒரு 65 065க்கு அப்புறம் 089 ஸோ இந்த 089ன்ற நம்பரு நமக்கு இங்க ஏசி அப்புறம் இங்க ஏபி அப்புறம் பிசின்னு சொல்லிட்டு அதே நம்பர் அப்படியே வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப வந்து ஒரு 096 அப்படின்ற நம்பர் 096ன்ற நம்பரு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த 408 அப்படின்ற ஒரு நம்பர் இந்த 408ன்ற நம்பரு நமக்கு திரும்ப இப்ப 048 அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா 048 அப்படி அப்போ 048 அப்படின்னு வரும்போது அடுத்த நம்பரு இங்க ஏபி 08 இங்க பிசி 08 திரும்ப இங்க ஏசி 08 ஏசி 08 அப்புறம் இங்க ஏபி 80 இங்க பாருங்க கரெக்ட்டா வந்து ஏபி பிசில இந்த 09 08ன்ற நம்பர் கரெக்ட்டா முடிஞ்சிச்சு. இப்போ மீதி இருக்கிற இந்த 096ன்ற நம்பரு திரும்பவும் வந்து பாக்ஸ்ல இந்த மாசத்துல அடிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கு. 096 ஏன்னா இந்த 09 04 அப்படின்ற நம்பரு நம்ம கரெக்ட்டா வந்து பாக்ஸ்ல வந்து திரும்ப திரும்ப வந்துட்டே இருக்கு. அதனால இந்த 096ன்ற நம்பரு பார்த்துக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த 065 ஸோ இந்த 065ன்ற நம்பரு திரும்பவுமே கேம்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு பாக்ஸ்ல. ஓகேங்களா? அதனால பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க இந்த 0 வந்து சி போர்டுல வரமாட்டேங்குது. ஏ போர்டு, பி போர்டுல மட்டும் தான் வந்து இந்த பாக்ஸ்ல வந்து வருது. இங்க பார்த்தீங்கன்னா, இதுலயுமே பாருங்க. இங்கேயுமே வந்து பி போர்டு 0 இங்க ஏ போர்டு 0 இங்க ஏ போர்டு 0 இங்க பி போர்டு 0 மறுபடியும் அந்த 096க்குமே ஏ போர்டுல தான் 0 நிக்குது. எல்லாத்துலயுமே ஏ போர்டு, பி போர்டு மட்டும் தான் 0 நிக்குது. ஸோ அதனால இந்த சி போர்டு 0 வச்சு இதுல திரும்ப ஏதாவது ஒரு நம்பரு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வரும்போது 80ன்ற நம்பர் தான் சி போர்டுல வரதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாரி தெரியுது. ஏன்னா இங்க பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இந்த 80ன்ற நம்பரு இந்த 08 08 08 ஏபி, பிசி, ஏசில கரெக்ட்டா வந்துருச்சு. ஆனா 80ன்ற நம்பரு ஏபில மட்டும் தான் இருக்கு. அதனால அத ஏசில வச்சு அடிக்கிறதுக்கான ஏசி, பிசில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப நமக்கு ஏசி, பிசில 80ன்ற நம்பரு வரும்போது அதோட இந்த 4ன்ற நம்பரு மேட்ச் ஆகுறதுக்கான சான்ஸ் இருக்கு.
அதையுமே பார்த்துக்குங்க. உங்களுக்கு வந்து 0ன்னு வரும்போது இந்த பாக்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கங்க. என்னென்னா இந்த 065, இந்த 096, அப்புறம் இந்த 048 பாக்ஸை 0ன்ற நம்பர் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் வரும்போது இது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் இந்த 99, இந்த 99 நமக்கு இந்த 94ல் இங்கே பிசி 94 வந்தது. அப்புறம் பாருங்கள் இந்த 547ல் பிசியில் 75 வந்தது. ஃபஸ்ட்டு இந்த ஏபியில் இருக்கிற 94 இங்கே பிசியில் வந்தது. அடுத்து ஏசியில் இருக்கிற 57 ஏசிலே வந்துச்சு. இப்போ மறுபடியும் ஏசியில் இருந்து நம்பரு 48 எடுத்து பிசியில் வந்திருக்கு. ஸோ இந்த 3 நாளுமே பாருங்கள் கேப் நம்பர் இந்த 458லிருந்து கரெக்டாக ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு கேம் கரெக்டாக வந்து இங்கே பாருங்கள், இங்கே 949ல் 2 நம்பர் கேமில் வந்தது. 547ல் 2 நம்பர் வந்தது. கேப்பில் இருக்கிற 458ல் 2 நம்பர் கேமில் கரெக்டாக வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கெஸ்ஸிங்குமே நீங்கள் வந்து கேப் நம்பர் எடுத்து ப்ளே பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வின்னிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதில் பாருங்கள் இந்த 79ன்ற நம்பர் ஏபி வந்தது. இங்கே பாருங்கள் 79 ஏபி 31ஆந்தேதி. அடுத்து பாருங்கள் இந்த 26ன்ற நம்பர் ஏபியில் 67ன்னு வந்தது. இங்கே பாருங்கள் 67ன்னு. அதுக்கப்புறம் கேப்பில் பாருங்கள் இங்கேயுமே ஒரு 458, இங்கே 485. இதில் 2 இதுமே வந்து நமக்கு ஒரே நம்பர் தான் இது. இந்த 2 கேப் நம்பருமே ஒரே நம்பர். அந்த 2 கேப் நம்பருமே ஒரு நம்பர் கரெக்டாக ஆப்போசிட் வச்சு இங்கே 048ன்னு வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி எல்லாம் கரெக்டாக மேட்ச் பண்ணி பாருங்கள். நான் இந்த 870 408 மேட்ச் பண்ணேன். இங்கேயுமே பாருங்கள் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த 458, இந்த 485, இந்த 408, இந்த 870 எல்லாத்துலேயுமே 8ன்ற நம்பரும் கரெக்டாக நிற்கிது. 04ன்ற நம்பருமே கரெக்டாக நின்று இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு அந்த 048 அப்படின்ற நம்பரு வந்திருக்கு. இப்போ இந்த 795 நமக்கு எப்படி எடுத்தோம்? அதாவது இங்கே பாருங்கள் இந்த ரிசல்ட்டில் பாருங்கள் இந்த 76 இந்த சிபோர்டு 5 சேர்ந்து நமக்கு 675 அப்படின்னு ரிசல்ட் வந்தது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நாள் பார்த்தீங்கன்னா இந்த 79 இந்த சிபோர்டு 4ம் 794 அப்படின்னு ரிசல்ட் வந்தது. புரியுதா? பாருங்கள் இந்த 79ம் இந்த 4ம் சேர்ந்து நமக்கு 794ன்னு வந்தது. அதுக்கப்புறம் இந்த 76 இந்த 5ம் சேர்ந்து நமக்கு பாக்ஸில் 675 அப்படின்னு வந்தது. அதே மாதிரி தான் இங்கே நமக்கு இந்த 675 அப்படின்ற நம்பரு ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே இந்த 342 பாக்ஸ் வந்தது. ஸோ இந்த 4 நாளுமே நம்ம கரெக்டாக வந்து அந்த நாள் வந்து 1ஆந்தேதி நம்ம 76 67 கேமில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த நம்பரை எடுத்திருந்தோம். ஓகேங்களா? இப்போ இதிலிருந்து பாருங்கள், திரும்பவும் இதே இடத்துலேருந்து தான் ரிசல்ட் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? எப்படின்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு இந்த 764 அப்படின்னு இருக்குது பாருங்கள். இதில் நமக்கு 794ன்னு வந்தது. ஓகேங்களா? இப்போ இந்த 795லேருந்து 765 இந்த 2 நாள் கேமு கரெக்டாக வந்து முடிஞ்சிச்சு. இப்போ அதுக்கடுத்து இந்த 3ஆம் நாள் எப்படி வருது அப்படின்னு பாருங்கள். இந்த 834 அப்படின்னு வருது. ஸோ இங்கே கரெக்டாக பாருங்கள், இந்த 79ஓட இந்த 4 மேட்ச் ஆச்சு. இந்த 76ஓட இந்த 5 மேட்ச் ஆச்சு. அடுத்து இதில் இன்னொன்று நல்லா கவனித்து பாருங்கள். இந்த 79ல் நம்ம பி போர்டில் 3 நம்பர் மைனஸ் பண்ணுங்கள். இந்த 9க்கு 3 கழிங்க 6ன்னு வரும். அப்போ 765, 765க்கு 675 அப்படின்னு வந்தது. ஓகேங்களா? இந்த ஏபியை திரும்பிச்சு, பிசி அங்கேயே நின்றுச்சு. ஓகேங்களா? இப்போ ஏசியை மட்டும் பாருங்கள். ஏசி 75, அப்படியே நமக்கு ஏசி 75. இப்போ ஏசி 84 பாருங்கள், நமக்கு 48ன்னு திரும்பிச்சு. அப்படி திரும்பும்போது இங்கே பாருங்கள், பி போர்டில் இருக்கிற 3 அதை 3ஆல் கழிங்க. அதாவது 9 3ஆல் கழித்து பாருங்கள் 6 வரும். நமக்கு 765 1ஆந்தேதி ரிசல்ட்டு. ஓகேங்களா? இப்போ இந்த 3ல் 3 கழிங்க 0, அது பார்த்திங்கன்னா 048 ரிசல்ட்டு. இப்போ இந்த 3க்கு 3 கழிச்சிங்கன்னா 0ன்னு வரும். அப்படி 0ன்னு வரும்போது இந்த ஏசியை திருப்பி பிசியில் வைக்கணும். ஏசியை பிசியில் வைக்கும்போது நமக்கு என்ன வரணும் அப்படின்னா
03 அப்படின்னு வரணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ஏசி 75 அப்படின்னு நம்பர் டைரெக்டாக வந்துச்சு. இந்த 84 48ன்னு வந்துச்சு. அப்போ இந்த 30 03 அப்படின்னு வரணும். 03க்கு 003 அப்படின்னு ஒரு நம்பர் வரணும். பார்த்துங்க 003. இப்போ இந்த 870லேருந்து நமக்கு 80 வந்துச்சுல்ல, அப்போ அதுக்கு மேலே பாருங்கள் 080 அப்படின்னு இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா 399 அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே டபுள்ஸ், இது கீழேயுமே ஒரு டபுள்ஸ், இங்கே ஒரு டபுள்ஸ் இருக்குது. இது கீழேயுமே இங்கே ஒரு டபுள்ஸ் இருக்குது. அப்போ இன்றைக்கி கேமில் டபுள்ஸ் இருக்கும். அது டபுள் ஜீரோவாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கேயுமே கரெக்டாக பாருங்கள் 04 கீழே 44 இல்லை 04 கீழே 44. இங்கே சி போர்டில் 4 இருக்குது. இந்த 48 பிசியில் அப்படியே 48ன்னு வைங்க. இந்த ஏ போர்டில் சி போர்டில் இருக்கிற 4க்கு 0ன்னு வச்சிங்கன்னா 0க்கு 0 அப்படியே மேட்ச் பண்ணி இங்கே பாருங்கள், அதுக்கு பக்கத்தில் கரெக்டாக பாருங்கள், இந்த 0க்கு இந்த 44க்கு டபுள் 0 ஓகேங்களா, 44க்கு 0. அதாவது என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இந்த 4ன்ற நம்பருக்கு இங்கே 0ன்ற நம்பர் நிறுத்தியிருக்காங்க. இந்த 04க்கு அப்படியே வந்து இங்கே 0 கீழே 4 நிறுத்தியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 04க்கு இங்கே டபுள் 0, 44க்கு ஒரு 04 ஓகேங்களா, புரியுதா பார்த்துங்க. இந்த 00க்கு இங்கே 04க்கு அந்த 4ன்ற நம்பருக்கு 0, இங்கே அப்படியே 44க்கு ஒரு 04. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 9க்கு 8 அப்படின்ற மாதிரி இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இப்போ அது மாதிரி இப்போ நமக்கு இங்கே 048. இப்போ 048க்கு இந்த 44க்கு ஒரு 04 அப்படின்னா இந்த 44க்கு இங்கே ஒரு 04 அப்படின்னா இந்த 04க்கு டபுள் 0. ஸோ இதே தான் இங்கே 04க்கு இங்கே ஒரு 04, அதுக்கு மேலே இருக்கிற டபுள் 0. இதே மெத்தடில் பார்க்கும்போது இங்கேயுமே பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இங்கே 34, இந்த 34க்கு நமக்கு 04ன்னா 30க்கு 00 அப்படின்னு தான் வரணும். புரியுதா பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரியுமே வந்து கரெக்டாக வரும் ஓகேங்களா. அதாவது 34க்கு 04 அப்படின்னு வச்சிங்கன்னா 30க்கு 03 அப்படின்னு தான் வரணும். இல்லை 00ன்னு வரணும். அப்போ ஏபி டபுள் 0 வச்சு சி போர்டு 3ன்ற நம்பர் வைக்கலாம். அதனால் 003 அப்படின்ற ஒரு நம்பரு, 003ன்ற ஒரு நம்பரு ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் 24. இது எப்போவுமே நம்ம ரெகுலராக எடுக்கிறது தான். 24க்கு இங்கே ஒரு 24 ஏங்களா. அப்போ பாருங்க இந்த 57 89 அப்படின்னு இருக்கும். இந்த 57 89 எப்படி மேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இங்கே 424க்கு இங்கே 44 அப்படின்னு வச்சுங்க. அடுத்து பாருங்கள் இந்த 789, இந்த 789க்கு இந்த 824 இல்லை 824. அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த 457 அப்படின்னு இருக்கும். இந்த 457க்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 45 57 இது எல்லாத்தையுமே மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பிசி 40 அப்படின்ற நம்பரு. அடுத்து பாருங்கள் அதுக்கு இங்கே 17 அப்படின்ற நம்பரு, இங்கே 76 அப்படின்ற நம்பரு. அப்புறம் பாருங்கள் இந்த 24ன்ற நம்பருக்கு இங்கே 24ன்ற நம்பரு வரிசையாக இருக்கும். அந்த 89க்கு மட்டும் ஆப்போசிட் வச்சு நமக்கு இங்கே ஏசி 89 824 அப்படின்ற நம்பரு அடிச்சிருக்கும். அதாவது இந்த 4 நாள் இந்த 4 நாள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பார்க்கறதுக்கு வேறு மாதிரி நம்பர் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 8க்கு 5, 5க்கு 8, 9க்கு 2, 4க்கு 7ன்ற மாதிரியெல்லாம் வந்து இது மேட்ச் ஆகும் ஓகேவா. அதனால் இப்போ என்னன்னா இதில் நமக்கு பாருங்கள் இந்த 76ன்ற நம்பருக்கு நமக்கு அப்படியே வந்து ஏபியில் 67ன்னு வந்தது. இந்த 40ன்ற நம்பருக்கு நமக்கு 04 அப்படின்னு வந்தது. அப்போ இந்த 27ன்ற நம்பருக்கு நமக்கு கரெக்டாக வந்து 72 அப்படின்ற நம்பரு வரணும் ஓகேங்களா. அதாவது இல்லை 24 அப்படின்னு டைரெக்டாக வரணும். இந்த 76ன்ற நம்பருக்கு இங்கே பாருங்கள் 67ன்ற நம்பரு இருக்குது. இந்த 40 அப்படின்ற நம்பருக்கு 04 அப்படின்னு திரும்பி இருக்குது ஓகேங்களா. ஃபஸ்ட்டு 76மே 67 திரும்பிச்சு, 40மே 04 திரும்பிச்சு. அப்போ இந்த 27 டைரெக்டாக 27 அப்படின்னு வரணும். அப்படி இல்லை அப்படின்னா இங்கே பாருங்கள் இங்கே 24ன்ற நம்பர் கேப்பில் ஒன்று இருக்குது. 24 85 இங்கேயுமே 24 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். அப்போ இந்த 24ன்ற நம்பர் அதுக்கு முன்னாடி நமக்கு பிசியில் 42 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த 24ன்ற நம்பரு ஏபியில் வரலாம். அதாவது இங்கே பாருங்கள் 24 76 40
இங்கே 24 நமக்கு 75 பிசி வந்தது. 75 பிசி வந்தது. இந்த 45 நமக்கு ஏபியில் 04ன்னு வந்தது. இந்த 17 நமக்கு 76 அப்படின்னு வந்தது ஏபியில். 67 அப்படின்னு. ஸோ இது ரெண்டுமே அப்படியே ஒரு பாக்ஸ் ஆச்சு. அதே மாதிரி இந்த 45 இந்த ஒரு 89 நமக்கு பாக்ஸ் ஆச்சு. இப்போ 048 அப்படின்னு. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா இது எல்லாமே அப்படியே அப்படியே வந்து ஒரு ஆப்போசிட் கேம் மாதிரியே உங்களுக்கு வந்து மேட்ச் ஆகிருக்கும். அந்த மாதிரி இப்போ இந்த 42 24 இந்த மறுபடியும் வந்து இந்த 78 87 இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஒரு நம்பர் ஆப்போசிட் வச்சு மறுபடியும் வந்து 824ன்ற நம்பரே மறுபடியும் வந்து பாக்ஸில் வரலாம். 824ன்ற நம்பர் பாக்ஸில் வரலாம். அப்படி இல்லைன்னா இந்த 5ன்ற நம்பரை வச்சு இந்த 24 524 பாக்ஸுமே வரலாம். அதனால் அதே மாதிரி இங்கேயும் பாருங்கள், நமக்கு இந்த 24 824 அப்படின்ற நம்பர் தான் இருக்கும். அதுக்கு மேலே வந்து 885 இருக்கும். அப்போ இந்த பாருங்கள், இந்த 85 24 அப்படின்ற நம்பரில் நமக்கு இங்கே கேம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், 003 அப்படின்ற நம்பர் நான் எடுக்கிறேன். அந்த ஏபி 24 வச்சு 824ன்ற நம்பரு மேட்ச் ஆகுதா பாருங்கள். அதோட நேற்றுமே வந்து இந்த 048 நான் வந்து கடைசியாக எழுதலை, அப்படியே விட்டு இந்த 870 இந்த 408 அதோட இந்த 84 இங்கே ஒரு நம்பர் ஆப்போசிட் பண்ணி வரும்னு சொல்லிட்டு. ஆனால் அது வந்து கடைசியாக நீங்கள் போட்ட நம்பர் மட்டும் நான் 628 ப்ளே பண்ணேன். ஆனால் நீங்கள் நடுவில் சொன்னதெல்லாம் நீங்கள் நம்பராக எழுதி போட்டுருங்க அப்படின்றாங்க. அதாவது ஒரு ஒரு ஐடியா நான் வந்து சொல்கிறேன். எனக்கு என்ன நம்பர், அதாவது நான் என்ன கெஸ் பண்ணுறேனோ அதை இங்கே எழுதுகிறேன். ஆனால் சிலதெல்லாம் நான் நிறைய சொல்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. அது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா அப்படின்னு பார்த்துங்கன்னு சொல்கிறேன் நான். அதே மாதிரி நான் சொல்கிறதுலேருந்து உங்கள் கெஸ்ஸிங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். அது மாதிரி தான் வந்து நிறைய நம்பர் போட்டாலும் எதை ப்ளே பண்ணுறதுன்னு தெரில அப்படின்றாங்க. அதனால் என்னென்னா, எனக்கு வர ஐடியாவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதோ அதை வச்சு நீங்கள் சேர்த்து மேட்ச் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? பாருங்கள், நேற்று 048 நான் மிஸ்டே பண்ணிட்டேன், நீங்கள் சொல்லியிருந்தா நான் பாக்ஸ் போட்டிருப்பேன் அப்படின்னு ஒருத்தர் வாய்ஸ் அனுப்புகிறாரு. அதை தான் நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு வந்து நான் இந்த மாதிரிலாம் கெஸ்ஸிங் எடுக்கிறேன், உங்களுக்கு அது உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகுதா பாருங்கன்னு தான் நான் சொல்கிறேன். பாருங்கள், நான் 003ன்னு எடுக்கிறேன். வேறு மெத்தடெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதில் உங்களுக்கு என்ன மேட்ச் ஆகுதுன்னா சேர்த்து ப்ளே பண்ணுங்கள்.